ஹாய் ஹலோ வணக்கம் டு குமுதம் வியூவர்ஸ். இன்னைக்கு இதுதான் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவதற்காக நான் சிந்துஜா சுதாகர். இன்னைக்கு என்னெல்லாம் முக்கியமாக நடந்துச்சுன்றதை பார்த்துடலாம். பீகார்ல திமுக அரசு விமர்சித்திருந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு. பீகார்ல உழைக்கக்கூடிய மக்களை தமிழ்நாட்டில் திமுக அரசு துன்புறுத்துவதா பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பரப்புரையில பேசியிருந்தார். இதை பார்த்து டென்ஷனான ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு காலையில எக்ஸ் தளத்துல ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு. ஹிந்துயிசம்க்கும் முஸ்லீம்க்கும் பகையை ஏற்படுத்துவது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் பீகார்ல இருக்கவங்களுக்கும் பகையை ஏற்படுத்துவது போன்ற ஒரு அற்பமான அரசியலை பிரதமர் மோடி அவர்கள் நிறுத்தி கொள்ள வேணும்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதை சப்போர்ட் பண்ற விதமா செல்வ பெருந்தகை அவர்களும் இன்னைக்கு காலையில எக்ஸ் தளத்துல ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு. என்ன போட்டிருக்கிறாருன்னா, தமிழக மக்களின் மதிப்பை குறைத்து பேசுவதை பிரதமர் மோடி ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்ற மாதிரி செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கிறாரு. அண்ட் இது ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை அவர்களும் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு. பீகார்ல பிரதமர் மோடி அவர்கள் பேசினதை ஸ்டாலின் அவர்கள் திரித்து பேசுவதா அண்ணாமலை அவரோட ட்வீட்ல தெரிவிச்சிருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அவர்கள் திமுகவை குறிப்பிட்டிருந்ததாகவும், ஆனால் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை குறிப்பிடுவதாக மடைமாற்றி பேசுவது அவருடைய பதவிக்கு ரொம்பவே அவமானதுன்னு சொல்லி அண்ணாமலை அந்த ட்வீட்ல சொல்லியிருக்கிறாரு. செப்டம்பர் 27 நாட்டை உழுக்கக்கூடிய ஒரு கொடூர சம்பவம் நடந்திருந்துச்சு. தாவேக தலைவர் விஜய் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தப்ப அந்த கூட்ட நெரிசல சிக்கி மொத்தம் 41 பேர் உயிரிழந்தாங்க. அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு தாவேக தலைவர் விஜய் அவரது தரப்பிலிருந்து 20 லட்சம் ரூபாய் நிவாரணமும் அறிவிச்சிருந்தாரு. சொன்னபடியே ஒரு குடும்பங்களுக்கும் அந்த 20 லட்சம் ரூபாய் பணமுமே கொண்டு சேர்க்கப்பட்டுச்சு. சரி, நிவாரணம் பணம் கொடுத்ததெல்லாம் சரி, அந்த குடும்பங்களுக்கு நேர்ல ஆறுதல் சொல்லலன்ற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு விஜய் அவர்கள் மேல வைக்கப்பட்டுச்சு. அந்த குற்றச்சாட்டையும் சரி செய்யற விதமா அந்த உயிரிழந்த குடும்பங்கள்ல இருந்து ஒரு குடும்பத்தினரையும் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு அந்த குடும்பத்தாரிடம் விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்டதா சொல்லப்பட்டுச்சு. மன்னிப்பு மட்டும் இல்லைங்க, அந்த குடும்பங்கள்ல கடைசி வரைக்கும் நானும் ஒருத்தனா இருப்பேன், என்ன உதவினாலும் கடைசி வரைக்கும் நான் செய்வேன்ற ஒரு முக்கியமான உறுதியும் விஜய் அவர்கள் அந்த குடும்பங்களுக்கு வழங்கியிருந்தார். இதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு விசாரணை குழு அமைக்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை குழுவை வச்சாங்க. அந்த விசாரணை குழுல மொத்தம் 11 பேர் இடம்பெற்றிருந்தாங்க. இன்றைய தினம் இந்த சம்பவம் நடந்த இடமான கரூர் வேலுச்சாமிபுரத்திற்கு அந்த சிபிஐ குழுவினர் 12 பேரும் விரைந்திருந்தாங்க. இந்த விசாரணை தொடர்ந்து இன்றைக்கு நடைபெற்றுட்டு இருக்கு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் குருபூஜை மற்றும் ஜெயந்தி விழாவின் நேற்று செங்கோட்டையன், OPS, டிடிவி தினகரன் 3 பேருமே கூட்டாக சேர்ந்து மரியாதை செலுத்தியிருந்தாங்க. இது அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன ரியாக்ட் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்தப்ப இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். செங்கோட்டையன் அதிமுக கட்சியிலிருந்து நீக்கப்படுவதா அக்கட்சியின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். செங்கோட்டையன் என்பவர் எம்ஜிஆர் காலத்து விசுவாசி, அதிமுகவின் ஒரு முக்கியமான நபர். அது மட்டும் இல்லாம அதிமுகவின் முன்னாள் அமைச்சராகவுமே இருந்திருக்கிறாரு. இவரை இந்த கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறது வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு எதிரொலிக்க போகுது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில எழுந்திருக்கு. தன்னை கட்சியிலிருந்து நீக்கியதற்கான முழு விளக்கத்தையுமே நாளைக்கு காலையில சரியா 11 மணிக்கு கட்சி அலுவலகத்துல நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறாரு. சரி, நாளைக்கு அவர் என்ன சொல்றாருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஃபோர்டு நிறுவனம் மீண்டும் அவங்க கார் உற்பத்தியை தொடங்கி இருக்கிறாங்க. 2021 இந்தியாவை விட்டு வெளியில போன ஃபோர்டு நிறுவனம் 4 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு சூப்பரான கம்பேக் ஒன்று கொடுத்திருக்கிறாங்க. மரமலை நகர்ல ஃபோர்டு ஆலையை நவீனமயமாக்கி அடுத்த தலைமுறைக்கான இன்ஜின்களை உற்பத்தி செய்யறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. சென்னை தலைமைச் செயலகத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர் TRP ராஜா முன்னிலையில இன்னைக்கு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு. மொத்தம் 3250 crores இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு. இதன் மூலியமா 1 இயருக்கு 2 லட்சத்துக்கும் மேலான இன்ஜின்களை உற்பத்தி செய்யறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. பீகார்ல வரக்கூடிய நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதி 2 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கு. 14ஆம் தேதியே வாக்கு எண்ணிக்கையுமே நடைபெற இருக்கு. சரி, தேர்தல் தேதியெல்லாம் அறிவிச்சாச்சு. தேர்தல் அறிவிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலமைச்சரான நிதிஷ்குமாரும்
பாஜக தேசிய தலைவரான ஜே.பி. நட்டாவும் கூட்டாக சேர்ந்து என்டிஏவோட தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. சரி, அந்த அறிவிப்பு என்னன்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய நிதி உதவி 6,000 ரூபாயிலிருந்து 9,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஏழை குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களோடு உயர்கல்வி வரையுமே அவர்களுக்கு இலவசமான கல்வி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் 1 கோடி பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும்ன்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாங்க. சரி, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிவிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் வழங்கக்கூடிய காலை உணவு திட்டம் போலவே பீகாரிலும் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு மட்டும் இல்லாம காலை உணவும் சேர்த்து வழங்கப்படும் அப்படின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பை சொல்லியிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு நம்ம தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு முதல்வரையும் பெருமைப்படுத்தக்கூடிய வகையிலே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நடக்க இருக்கக்கூடிய இந்த தேர்தலுக்காக திருப்பூர்ல பனியன் கம்பெனில வேலை பார்க்குற வடமாநில தொழிலாளர்கள் ஏராளமானோரும் ரொம்பவே கூட்டமா பயணிக்கக்கூடிய அந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளா மாறி இருக்கு. எங்க ஏரியா உள்ள வராதுன்ற ஒரு ஸ்டைல்ல கோவை மேற்கு பகுதியில் உள்ள ஒரு பகுதியில யானை ஒன்று அந்த ஊருக்குள்ள புகுறப்ப அங்க இருக்கக்கூடிய நாய்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து குறைச்சிருக்கு. ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட பயப்படாத அந்த யானை பக்கத்துல இருந்த ஒரு மரக்கலையை உடைச்சு அந்த நாய்களை துரத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல சிரிப்பூட்டும் வகையில பகிரப்பட்டுட்டு வருது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்னைக்கு நடந்த பரபரப்பான சில முக்கிய நிகழ்வுகளை பார்த்தாச்சு. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சிந்துஜா சுதாகர்.